எங்கள் ஊரான கமுதிலையும் ஒரு கலவரம் நடந்திருக்கு கோயிலுக்குள்ளே நுழையிறத வச்சு. அதை வச்சு ஒரு தம்பி பேசியிருக்காப்புல. அவர் வந்து அந்த கலவரத்தில் சம்மந்தப்பட்ட சாதியை சேர்ந்தவர். அப்போ அதில் கீழே கமெண்ட் வரும்ல, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்க பதிவு போட்டிருக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து அரிசனம்னா என்னன்னு கேட்டிருக்காப்புல. அந்த பையன் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து கொஞ்சம் வயசு பிள்ளைங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கமெண்ட்டுக்கு ஒருத்தன் பதில் அளிக்கிறேன்ட்டு அப்படி ஒரு இதே இருக்குது, அப்படி ஒரு பேரே கிடையாது, வரலாறு தெரியாமல் வந்து பேசக்கூடாது. அந்த போய் கேள்வி தான் கேட்குறான். அப்படின்னா என்னன்னு தான் கேட்குறான். நமக்கு தெரிஞ்சா எதனா சொல்லலாம், தெரியலன்னா தெரியலையாப்பான்னு விட்றலாம், இல்லை ஏதோ ஒன்று வேறு யாருன்னா பதில் கொடுக்க போகிறாங்க. அந்த மாதிரி இந்த தற்குறித்தனமாக பேசக்கூடாது, வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது. அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்துட்டு நமக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு விஷயம் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சால் பதில் சொல்லலாம், இல்லாட்டி பேசாமல் இருந்துடலாம். அதெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரிசனம்னா தமிழில் அரிசனாயும் அப்படின்னா மஞ்சள்னு அர்த்தமாங்க. அரிசன மேனி நல்லாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி இருக்கு போல. அப்படின்னா மஞ்சள் நிற மேனியுடையாள் அப்படின்னு அர்த்தமா. இன்னொரு இதில் சொல்கிறாங்க, ஜோதிடத்தில் அரிசனா அப்படின்னா சூரியன் சந்திரன் ரெண்டு கிரகம் ஒரு கணக்கீடு பண்ணி அந்த இடையே உள்ள யோகம் அப்படின்றாங்க. அது ஒரு அரிசன யோகம் அப்படின்றாங்க. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. சரி இருக்கட்டும், அப்புறம் தேவி பார்த்துக்குருவோம். ஆனால் இவங்க ஏன் அந்த வார்த்தை இருக்குன்னா, அந்த வார்த்தை ஒருத்தே கிடையாது. மகாத்மா காந்தி வந்து 1933 ஹரிஜன் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாரு. ஹரிஜன் அப்படின்னா, ஹரினா உங்களுக்கு தெரியும் பெருமாள், ஜன்னா மக்கள், பெருமாளுடைய பிள்ளைகள் அப்படின்ற அர்த்தத்தில் அதை ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக ஆரம்பிக்கிறாருன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கறதுக்காக அதை ஆரம்பிக்கிறாரு. வார இதழ் அது தமிழில் கூட அந்த வார இதழ் வந்திருக்கான், பல மொழிகளில் வந்திருக்கு, தமிழ்லேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கல. ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எங்களுக்கு நீலாம் ஒன்றும் பேர் வச்சிடறாங்கன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டாங்க. காந்தியும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் தான், நல்ல மனிதர். ஆனால் அவரோட எல்லா சிந்தனைகளையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு, ஒரு ஊர் நீல கிணத்துல தண்ணி அரைக்கும் போது ரெண்டு இந்த சாதிகளுக்குள்ள பிரச்சனை இல்லை, இவங்க இறக்கக்கூடாது, இவங்க அந்த மாதிரி எல்லாமே பிரிச்சு இருக்குல்ல. குளிக்கிறதுக்கும் வேற வேற ஊரணி, இவங்க இங்கே குளிச்சுக்கணும், இவங்க இங்கே குளிச்சுக்கணும், எல்லாமே பிரிச்சு தான் இருக்கும் ஒரு ஊர்களில். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து ஏன் எங்களுக்கு சிலர் வந்து எதிர்ப்பாங்கல்ல, எதுக்கு இப்படி பிரிவினை. சில நேரத்தில் தண்ணி ஒரு கிணத்துல இருக்கும், ஒரு கிணத்துல இருக்காது. நாங்களே போய் ஒடுக்கப்பட்டவங்க கிணத்துல, நாடார் கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருப்போம். ஒரு கோடை காலத்தில் தண்ணி இல்லாமல் போச்சுருச்சுங்க, ஒடுக்கப்பட்டவங்க கிணத்துல போய் தண்ணி அரைச்சிட்டு இருப்போம். அது சின்ன கிணறு, ஆனால் அங்கே தான் தண்ணி இருக்கும். இறப்போம் கிட்டத்தில் வேற இருப்பாங்க தண்ணி. அது மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ரொம்ப கிட்டத்தில் இருக்கும். அப்போ மட்டும் நமக்கு தெரிய மாட்டேன். நமக்கு ஒரு தண்ணி தேவை இருக்கும்போது மட்டும் நமக்கு சாதி தெரிய மாட்டேது. பார்த்தீங்களா எவ்வளோ சுயநலம் நம்மகிட்ட. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மகாத்மா காந்தி சொன்னார். அதனால தான் பெரியாருக்கும் பிடிக்காது. ஏன் அவங்க தனித்தனியாக ஒரு கிணறு ஊர்னி தனித்தனியாக புழங்கிட்டு போட்டுமே, எதுக்கு ஒன்று மண்ணா புழங்கினா சண்டை வருதுல்ல, சண்டையை தவிர்த்தலாம்ல, அதனால அவங்க தனித்தனியாக புழங்கிட்டுமே அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்லிட்டு இருந்தாராம். இவர் இங்கே இருக்கிற பிரச்சனை நிறைய பெரியார் அங்கே பேச, அங்கே இருக்கிற எல்லாருமே உயர் ஜாதி ஆட்களாக தான் இருக்காங்க அந்த கட்சியில், பொறுப்பில் இருக்கிறவங்களாம் காங்கிரஸில். அதனால தான் பெரியார் வேர்த்து போய் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார். இன்னமும் அந்த கட்சி இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, வேற பேர்ல. திராவிடர்கள் தான் அப்படியே இருக்காது, ஒரு கம்பெனி மாதிரி இருக்குது.